சேவர்கள் பயந்திடவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்லபிதாவின் செயல் இதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்லபிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. நாளை நினைகூறும்படியான இந்த உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம். வரவேண்டியதான எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் மிகுந்த ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை நீர் பொறுப்பிடும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஆளுகை உண்டாகட்டும். தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். அன்பின் காணிக்கைகளை பொறுப்படும். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள ஆசீர்வதிக்கிற கரத்திலே தருகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி பாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் மீட்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாதர் தூதரை கண்டக மகிழ்ந்தார், மாதர் தூதரை கண்டக மகிழ்ந்தார், அக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார்.
யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் மரித்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். கிறிஸ்தோரே நமது பாதம் பணிவோம், கிறிஸ்தோரே நமது பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே கடைசி பாடல், ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. இந்த பாட்டுத்தாளம், ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே, சாத்தானை ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு சாத்தானை ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. வானகத்தோ தூதரத்தோ எல்லா முழக்கம் முழங்கிடுமே, வானகத்தோ தூதரத்தோ எல்லா நாமும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு சாத்தானை ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. வானகத்தோ பூதத்தோ எல்லா முழக்கம் முழங்கிடுமே, வானகத்தோ பூதத்தோ எல்லா நாமும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு சாத்தானை ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு சாத்தானை ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. எல்லா இடங்களில்
கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். கைதட்டி பாடிடுவோம் ராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லி பாடிடுவோம் ராஜாதி ராஜாவே. வானகத்தோ பூதத்தோ எல்லா முழக்கம் முழங்கிடுமே. வானகத்தோ பூதத்தோ எல்லா நாவும் அறிக்கையிடோ. ஜெயித்தாரே ஜெயித்தாரே சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. மரண பயத்தில் இருந்த நம்மை முற்றிலும் விடுதலையாக்கினாரே. மரணத்தின் கூரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. மரண பயத்தில் இருந்த நம்மை முற்றிலும் விடுதலையாக்கினாரே. மரணத்தின் கூரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. வானகத்தோ பூதத்தோ எல்லா உலக முழங்கிடுமே. வானகத்தோ பூதத்தோ எல்லா நாவும் அறிக்கையிடோ. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. அல்லேலூயா. இந்த பாட்டுத்தாளங்கள் கொடுங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 3வது பாடல் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. யாவருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே. கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே. கடும் சேவகர் பயந்திடவே. நீதியின் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே.
மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் போரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் போரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரை துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரை துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் என்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் என்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். ஏற்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. ஏற்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். ஏற்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. 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 Hallelujah, hallelujah. நதியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்.
ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கப்படும். அந்த உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு ஆராதனை இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறது. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துவா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, அவர் உயிர்ப்பிக்கிறவர் என்றும் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய சரீரத்திலே எந்தெந்த பகுதியிலே பலவீனப்பட்டு காணப்படுகிறதோ, ஒரு உயிரில்லாத ஜீவனில்லாதது போல ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் உணர்கிறீர்களோ அல்லது அனுபவிக்கிறீர்களோ, இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு நம்மை உயிர்ப்பிக்கிறவராக நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிறதான நாம் இந்த நாளிலே பலவீனப்பட்ட பகுதிகள், பலவீனமடைந்த நிலைமைகள், ஜீவனில்லாத ஒரு சூழ்நிலை போன்று காணப்படுகிற வேதனைகள் எல்லாவற்றிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்கிறபடியினாலே, ஒரு புது உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை நம்மில் ஊற்றுகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அலபக்காடா பக்க ஷால பங்காடா பக்க துடி லிபிக்காடா பக்க துரபால பங்காடா பக்க துடி வேலிபிக்க துடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது நம்மை உயிர்ப்பிக்கும்படியாகவே. இன்னும் சத்துரு உங்களை அடக்கி ஆள முடியாதபடி, உங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாதபடி தேவனுடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியாக நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியினாலே, நம்மை உயிர்ப்பிக்கிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷால பங்காடா பாக்கா துடி லிபிக்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துடி லிபிக்க துடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அக்கிரமங்களும் பாவங்களும் மனிதனை மரிக்கச் செய்கிறது, வேதனைப்படுத்துகிறது, கஷ்டப்படுத்துகிறது. ஒரு ஜீவனற்ற, ஒரு உயிரற்ற வாழ்க்கையை போன்ற ஒரு சூழ்நிலையை தருகிறது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறபடியினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போ. பாரதோ கல்லறை மூடின பெருங்கம் உரண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருங்கம் உரண்டோடுது அங்கு போட்ட மோதிரை காவல் நிற்குமோ தேவ போத்திர சநிரிமோ. அங்கு போட்ட மோதிரை காவல் நிற்குமோ தேவ போத்திர சநிரிமோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைவட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைவட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போ. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி ஓரை தேடுவோ. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி ஓரை தேடுவோ. நாம் போயின மாமரை கேட்டன கல்லறை போங்கரிலே அவருக்கு. நாம் போயின மாமரை கேட்டன கல்லறை போங்கரிலே அவருக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போ. அண்ணா காய்வா ஆரிய செல்வம் அதிரடி கொள்ளுகிறார். அண்ணா காய்வா ஆரிய செல்வம் அதிரடி கொள்ளுகிறார். பூத கணங்கள் விழி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். பூத கணங்கள் விழி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போ. இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போ. வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரர். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரர். மேல வாத்தியம் கைமணி போரிகை எடுத்து முழங்கிடுவோம். மேல வாத்தியம் கைமணி போரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதொட்டி பாடிடுவோம்.
கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கையொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். 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 நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 4வது பாடலையும் 5வது பாடலையும் 3 கவிகள் மாத்திரம் பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். 4வது பாடலில் முதல் 3 கவிகளை பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
உம்மை ஆராதனை செய்கிறோம். பரிசுத்தமாக்குபவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். முதல் 2 கவிகள் மட்டும் பாடி, நாம் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா.
அரபரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரபரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். துயரம் நீக்கிவிட்டார், கொண்டாட்டத்தின் ஆடை தந்தார். துயரம் நீக்கிவிட்டார், கொண்டாட்டத்தின் ஆடை தந்தார். ஒடுங்கின ஆவி நீக்கி துதி என்னும் உடையை தந்தார். ஒடுங்கின ஆவி நீக்கி துதி என்னும் உடையை தந்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். யாவரும் உட்காரலாம். வசனம் சொல்ல, வசனம் சொல்ல போறியா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிறதான பரிசுத்த ஆராதனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோமாக. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம்.
நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஒரு கழுதையிலே ஏற்றி சந்தோஷமாக ஒரு பவனி வந்தார்கள். குருத்தொலையோடு கூட ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து அவர்கள் இயேசுவோடு கூட முன்னும் பின்னும் நன்றாக சந்தோஷமாய் பாடி தேவாலயத்துக்கு வந்தாங்க. ஞாயிறு முடிந்து வெள்ளிக்கிழமை வந்தது. அதே இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து விட்டார்கள்? சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமான ஊர்வலம், வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அடக்கம் பண்ணி விட்டார்கள். ஆக ஜனங்கள் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், அடக்கமும் பண்ணிவிட்டார்கள். ஆனால் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைக்கப்பட்டார் அல்லவா, அதை குறித்து நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். தான் அல்லது யோசேப்பு, இங்க தான் என்று குறிப்பிடுவது யோசேப்பை குறிக்கிறது. யோசேப்பு கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே இயேசுவின் சரீரத்தை வைத்தார்கள். இருக்கட்டும், புதிய கல்லறை, நல்ல கல்லறை தான். யோசேப்பு சாதாரண ஆள் கிடையாது, நல்ல ஒரு ஐஸ்வர்யம். எனவே அவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே அவனுக்கென்று ஒரு புதிய கல்லறையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். அப்ப அந்த கல்லறை யாருக்குரியது கிடையாது, இயேசுவுக்கு உரிய கல்லறை கிடையாது. எனவேதான் இயேசு ஏற்கனவே ஊழியம் செய்யும் போது சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 19ம் 20ஐயும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 8, 19, 20, போதகரே, நீர் எங்க போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள் இருக்குப்பா, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்று அன்றைக்கு சொன்னார் அல்லவா. அதே போல இன்றைக்கு அவர் தனக்கென்று ஒரு கல்லறை இல்லை, ஆனால் யோசேப்பின் கல்லறையிலே அவரை வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை இதே இயேசு கிறிஸ்துவுக்கு
பவனி செல்வதற்கு ஒரு புதிய கழுதை ஒருவன் கொடுத்தான். வெள்ளிக்கிழமை அவரை அடக்கம் பண்ணுவதற்கு யோசேப்பு ஒரு புதிய கல்லறையை கொடுக்கிறார். எப்படி கிறிஸ்துவனுடைய காரியங்கள் இருக்கிறது என்று பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த யோசேப்பு திரும்ப என்ன செய்கிறானாம்? மத்தேயு 27:60 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதை வைத்து, இயேசுவின் சரீரத்தை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போறான். பெரிய கல்லுன்னு சொல்லிருக்க, அவன் மட்டும் புரட்டி வச்சிருக்க மாட்டான், ஆட்களோடு சேர்ந்துதான். இதே கல், இங்க பெரிய கல்லுன்னு சொல்றாரு மத்தேயு. ஆனா மார்க் என்ன சொல்றாரு தெரியுமா? இதே கல்லை குறித்து சொல்லும் பொழுது மார்க் 16:4 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த கல் மிகவும் பெரியதாக, மத்தேயு சொல்லுகிறார் ஒரு பெரிய கல் என்று சொல்லுகிறார். மார்க் சொல்லுகிறார் மிகவும் பெரிய கல் என்று சொல்லுகிறார். இந்த கல்லை அந்த வாசலிலே புரட்டி வைக்கிறான் யோசேப்பு. அதே அதிகாரம் மத்தேயு 27:66 என்று நினைக்கிறேன். அந்த கல்லுக்கு முத்திரையை போடுறாங்க, காவல் வைக்கிறாங்க. எதுக்காக? பத்திரப்படுத்துகிறாங்க. ஏன் இந்த வேலையை செய்யறாங்க, ஏன் முத்திரை போடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கம் 62:63 இருக்கு. அந்த அதே அதிகாரத்துல 62:63 நீங்க வாசிக்கலாம். பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவ செத்த பிறகும் கூட அவங்களுக்கு கோபம் தனியல. எப்படித்தான் சொல்றாங்க? அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. எவ்வளவோ சுவிசேஷம் சொன்னாரு, அதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனா 3ஆவது நாள் உயிர் தெழுவன்னு சொன்னது எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ராத்திரியில் வந்து சொல்லாதபடிக்கு இப்படி ஒரு பிரச்சாரத்தை சீசர்கள் பண்ணிடக்கூடாது. அதனால அதை நாங்க காவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து அதை பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்க வெளியே இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள என்ன நடக்குது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-20 வரை நீங்க வாசிங்க. வெளியே பயங்கரமான முத்திரை, பயங்கரமான காவல், பத்திரமா நின்று பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள என்ன நடக்குது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பிரசங்கம் பண்ண போயிட்டாரு. வெளியே பாதுகாப்பு, சரீரத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ்துவனுடைய ஆவி எங்க போயிடுது? பாதாளத்திலே. அங்க அந்த ஆவிகள் யாரா? அந்த ஆவிகள் பூர்வத்தில் ஆமா, போதும். கீழ்ப்படியாம போன அந்த ஆவிகளை சந்திக்கிறதுக்கு இயேசு போயிட்டார்.
வெளியே காவல் பலமா இருக்குது, ஆனா இயேசு கிறிஸ்துடைய ஆவி எங்க போயிருச்சு? பாதாளத்திலே காவல் பண்ணப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் போய்விட்டார். எந்த பெரிய கல்லை கொண்டு மூடியும் தடுக்க முடியாது. கல்லுக்கு முத்திரை போட்டும் பிரயோஜனம் கிடையாது. காவலர்கள் காவல் வைத்தும் தடுக்க முடியாது. பத்திரப்படுத்தியும் தடுக்க முடியாது. இயேசுவின் ஊழியமானது தடையின்றி நடந்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்னதான் முத்திரை போட்டு பத்திரப்படுத்தி காவல் வைத்தாலும் அவர் ஆவியில போய் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். உலகத்துல காவல் வைத்து பாதுகாக்கப்பட்டது நம்ம இயேசுநாதருடைய கல்லறை தான். இன்னைக்கும் உலகத்துல திறந்த கல்லறையா இருக்குன்னு சொன்னா இயேசுவின் கல்லறை மட்டும்தான். பணம் கொடுத்து பல அரசாங்கம் வந்தாலும் இஸ்ரேல் தேசத்துல எல்லாருமே அந்த கல்லறையை பாதுகாக்கத்தான் செஞ்சாங்க. இயேசுக்கு விரோதமா துருக்கியர்கள் முஸ்லீம்கள் இந்த ஆளுங்க செஞ்சாங்க, எல்லாரும் வந்தாங்க. ஆனா இயேசுவின் கல்லறையை யாரும் தொடல. அது சம்பளம் கொடுத்து அதை பாதுகாத்து தான் வர்றாங்க. அது பாதுகாக்கப்படுகிறது. வெளிநாட்டில் ஒரு முறை சர்ச்சில் கல்லறை தோட்டத்துக்கு வேலி போடுவோமா அப்படின்னு சொல்லி சபைகளில் மக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. பெரிய கல்லறை தோட்டம் நிறைய செலவாகும், அதான் வேலி போடுவோமா எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாராம், எதுக்கு வீண் செலவு பண்ண போறீங்க? கல்லறைக்குள்ள இருக்கவங்க வெளியே வர போறதில்ல, வெளியே இருக்க நாம உள்ள போவதுக்கு விரும்புறது இல்லை, பிறதுக்கு அங்க வேலி போடணும் அப்படின்னு சொல்லி செலவை கட் பண்ணாராம். அப்படித்தான் கல்லறைக்கு யாருமே பயப்பட வேண்டியதில்லை, யாரும் இன்னும் செய்ய முடியாது என்று அவருடைய கருத்து. வேலி தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஆனா இங்க இயேசுவின் கல்லறைக்கு பயங்கரமான பாதுகாப்பு. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட கல்லறை பெரிய கல்லால மூடப்பட்டதெல்லாம் உண்மைதான், முத்திரை போடப்பட்டதும் உண்மைதான், நல்ல பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிறதும் உண்மைதான். இவ்வளவு நடந்தாலும் மூன்றாவது நாளிலே இயேசு என்ன செய்து விட்டார்? உயிர்த்தெழுந்து விட்டார். இதுல நாம் அறிய வேண்டிய காரியம் என்னன்னா, எப்படிப்பட்ட தடைகள் சத்ருவானவன் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து வைத்தாலும், அது கல்லாக இருந்தாலும் சரி, கல்லு போல உள்ள தடையாக இருந்தாலும் சரி, பெரிய கல்லான ஒரு தடையாக இருந்தாலும் சரி, அல்லது மிகவும் பெரிய கல் போன்ற பெரிய தடைகள், நம்மளால சமாளிக்க முடியாத சூழ்நிலை, என்ன செய்ய முடியும் இனிமேல் என்கிறதான ஒரு தடை போன்ற ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட தடைகள் சில நேரங்களிலே பிள்ளைகளுடைய குடும்பத்திலே வருகிறது உண்டு, வாழ்க்கையிலே வருகிறது உண்டு, வேலை ஸ்தலங்களிலே வருகிறது உண்டு, சந்திக்கிறது உண்டுதான். இவ்வளவு பெரிய பிரச்சனையை நான் எப்படி சமாளிப்பேன், எப்படி அதை ஜெயம் எடுப்பேன் என்று நாம் கலங்கி போய் விடுவோம். ஆனால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே அந்த தடைகள் சத்துருவால் கொண்டு வந்தாலும், மனிதர்களால் கொண்டு வந்தாலும், பிசாசால் கொண்டு வந்தாலும், அது எப்படிப்பட்ட தடைகள் உங்களுக்கு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், ஒருவேளை வியாதியாக இருந்தாலும், பணக்காரியங்களாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும், அவைகளுக்கு ஆண்டவர் சில காலங்களை அனுமதிப்பார். எப்படி இந்த மிகவும் பெரிய கல் மூடப்பட்டிருந்தாலும் அதுக்கு எவ்வளவு நாள் தான் அந்த கல்லறையை மூடி இருக்க முடிந்தது? 3 நாள் தான். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா தடைகள் விலகுகிறது. அதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான தடைகள்,
அதற்கு தேவன் எவ்வளவு காலம் அனுமதித்திருக்கிறாரோ அந்த காலங்கள் மட்டும்தான் அது உங்களுடைய வாழ்க்கையிலே தடையாக, பிரச்சனையாக, வேதனையாக, கண்ணீராக அது இருந்து கொண்டிருக்கும். ஆனால் என்றைக்கும் அது இருப்பதில்லை. ஒரு நாள் விடுதலை உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற காலம் மட்டும்தான் இந்த தடை. அதன் பிறகு கர்த்தர் மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தடையை பார்த்து பார்த்து சோர்ந்திடக்கூடாது. எப்படி 3வது நாளிலே தடை விலகினதோ அதுபோல இந்த தடைகளை ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் விலக்குவார். நான் உயிர்த்தெழுவேன், நான் முன்னேறி செல்லுவேன் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படியாக தேவ பிள்ளைகள் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர் பெறுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அடுத்தபடியாக இந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு வர்றாங்க. எப்போ வர்றாங்க? யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு கல்லனிடத்திற்கு வந்து போதும். அப்போ இந்த ஸ்திரீ பேர் மட்டும்தான் கொடுத்துருக்கு. இவங்க மட்டும் இல்லை, அடுத்த சுவிசேஷத்தில் வாசித்தீங்கன்னா வேற சில ஸ்திரீகளும் வர்றாங்க. இப்போ இந்த மகதலேனா மரியாள் எப்போ கல்லறைக்கு வர்றாங்க? விடிஞ்ச பிறகுன்னு சொல்லல. இந்த சுவிசேஷத்தில் என்ன சொல்லியிருக்கு? இருட்டோட சொல்லல. என்ன சொல்லியிருக்கு? அதிக இருட்டோட. அதிக இருட்டோடு. ஒரு கல்லறைக்கு யாராவது ரொம்ப இருட்டில் போவாங்களா? அப்ப இந்த மகதலேனா மரியாள் உடன் சென்ற ஸ்திரீகள் பயந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க? தைரியமா போறாங்க. இந்த மகதலேனா மரியாளுக்கு ஏன் இந்த தைரியம் வந்தது தெரியுமா? இவள்கிட்ட இருந்து ஆண்டவர் எத்தனை பிசாசை விரட்டியிருக்காரு? 7 பிசாசு. மார்க் 16:10 வாசித்தீங்கன்னா சொல்லியிருக்காதுல. இந்த மகதலேனா மரியாளிடத்திலிருந்து ஆண்டவர் எத்தனை பிசாசுகளை விரட்டி இருக்கிறார்? 7 பிசாசு. அவள் அந்த காலத்திலே பட்ட பாடுகள், வேதனைகள், பயங்கள் எல்லாம் அவள் அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அந்த பாடுகளிலிருந்து இந்த இயேசு விடுவித்தார். எனவே அவளுக்கு அந்த அதிக இருட்டாகவே தெரியவில்லை. தைரியமாய் இயேசுவை தேடி போகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதிக இருட்டோடே போகிறார். சிலர் எவ்வளவுதான் தைரியசாலிகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன பயம் ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்கும். நம்ம எல்லாரும் மனுஷர்கள். எனவே தைரியம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் சில சின்ன சின்ன பயம் நமக்குள் இருக்கும். அப்படித்தான் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பேப்பரில் ஒரு செய்தி வந்திருந்தது. அதில் ஒரு லேடி அம்மா இருந்தாங்க. அவங்க சாதாரண ஆள் கிடையாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க எஸ்பியாக இருந்தவங்க. அவங்க பேர் ராஜேஸ்வரன் நினைக்கிறேன். ரொம்ப தைரியமான எஸ்பி இவங்க. இந்த லேடி இவங்க நிறைய கேஸுகளை ரொம்ப திறமையாக செய்திருக்காங்க. இந்த நடிகை ரஞ்சிதா அந்த கேஸெல்லாம் இவங்க கிளீனாக செய்திருந்தாங்க. அமைச்சர் ஒருவருடைய கேஸை ரொம்ப அழகாக பிடிச்சு கொடுத்தாங்க. மிலிட்ரி ஒருத்தர் ஒரு சின்ன பையனை கொன்னுட்டார். மிலிட்ரியில் வேலை செஞ்ச ஆஃபீஸர் ஒரு சிறுவனை கொன்னுட்டார். அந்த கேஸை இந்த அம்மா ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அற்புதமாய் கண்டுபிடித்த சிபிசிஐடியினுடைய எஸ்பியாக இருந்தவங்க. சிங்கம் போல தைரியமானவங்க, பயப்படவே மாட்டாங்க. எந்த கொள்ளக்காரன் வந்தாலும் எதிர்த்துன்னு அடிப்பாங்க, அவ்வளவு தைரியம் உள்ளவங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, நான் என்னதான் இவ்வளவு தைரியமா இருந்தாலும் எனக்கு ஒரு காரியத்துக்கு நான் ரொம்ப பயப்படுவேன் அப்படின்னு. அது என்ன காரியம்னு சொன்னாங்க தெரியுமா? ஸ்கூல்ல இருந்து
என் பையனுடைய மிஸ் எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க சில நேரம். எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்கள் மகனுடைய ப்ராக்ரஸ் கார்டை நீங்கள் பார்க்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருவாங்க. அதை சொன்னது எனக்கு எங்கேருந்து இல்லாமல் பயம் வந்துடும். ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப பயந்துக்கிட்டே போவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு பெரிய சிங்கம் போல இருந்தாலும் அவங்களுக்கு பையன் பயம் காட்டுறான். இந்த பேர் ஒழுங்கா படிக்க மாட்டான் உங்களுக்கு, அதனால கூப்பிட்டு திட்டுவாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு பயம் இருக்கு. ஆக எப்படினாலும் பயமுள்ள அந்த நேரத்திலே, அதிக இருட்டான நேரத்திலே இந்த ஸ்திரீகள் தைரியமாக எங்க வர்றாங்க, கல்லறை தோட்டத்திற்கு வருகிறார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். மத்தேயு இப்போ இவங்க கல்லறைக்கு வந்தாச்சு. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். அந்த டைம்ல அங்க காவல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பூமி என்ன செய்கிறது? மிகவும் அதிர்கிறது. இந்த கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று இவங்க ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஒரு தூதனை அனுப்பி, அங்க அந்த பூமி அதிர்கிறது. வானத்திலிருந்து ஒரு கர்த்தருடைய தூதன் இறங்கி வருகிறான். வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். இப்போ இந்த கல் இவங்களால புரட்ட முடியாது. இந்த கல்லறை வாசல்ல வச்சிருக்கிற கல்லை இவங்களால புரட்ட முடியாது. ஆனா இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஒரு கல்லறைக்கு போனார். வாசிங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 38-39, யோவான் 11:38-39. லாசரு வைக்கப்பட்ட கல்லறை, அது மேல அது பக்கத்துல ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது வாசல்ல. இயேசு இப்ப சொல்றாரு, கல்லை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்கன்னு சொல்ல. அப்போ அந்த கல்லை இவங்களால என்ன செய்ய முடியும்? புரட்ட முடியக்கூடிய அளவுக்குள்ள கல்லு தான். அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்க இதை புரட்டுங்க அப்படின்னு சொன்னார். லாசரை வெளியே கூப்பிட்டாரு, வந்தான். இப்ப அந்த கல் இவர்களால் புரட்ட முடியக்கூடிய அளவுக்கு உள்ள கல். அதனாலதான் இயேசு நீங்க புரட்டுங்க அந்த கல் அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த கல் மிகவும் பெரிய கல். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, மார்க் 16:3, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக யார் புரட்டுவாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பெண்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வானத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி அற்புதத்தை செய்கிறார். தேவ பிள்ளைகள் அறியணும், அதாவது உங்களால் இந்த தடையை மாற்ற முடியுமானால் நீங்கள் மாற்ற முடியும், நீங்கள் மாற்ற வேண்டும். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இதை நாம் நம்மை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று உங்களால் முடியக்கூடிய காரியம்னா அதை நீங்க தடைய மாற்றிடணும். என்னால முடியல ஆண்டவரே, நான் விடணும்னு நினைக்கிறேன், விட முடியல, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா செஞ்சிருந்தேன். இப்படி உங்களால் முடியாத மிகவும் பெரிய கல் இருக்கிறதல்லவா, உங்களால் தள்ள முடியாத மிகவும் பெரிய தடை இருக்கிறதல்லவா, அப்பொழுது யார் எனக்கு உதவி செய்வார் என்று ஆண்டவரிடத்துல கதறி ஜெபிக்கணும்.
என்னால் முடியலப்பா, உதவி செய்யுங்க என்று கதறி ஜெபிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியாதபடி ஆண்டவர் மனிதனை கொண்டல்ல, பரத்திலிருந்து தூதனை அனுப்பி, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்கள் தடைகளை மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே நம்மால் முடியாத காரியங்களை தேவன் நமக்கு செய்து கொடுப்பார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு முடியலன்னு ஒத்துக்கிடணும், நம்ம காரியங்களை ஒத்துக்கிடணும் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நமக்கு ஜெயத்தை தருவார் என்பதை மறந்து விடக்கூடாது. இப்போ இந்த ஸ்திரீகள் பெற்றது என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை முதலாவது பெற்றது இந்த ஸ்திரீகள் தான். இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை அவர் கூட இருந்த 12 சீசர்கள், ஒருத்தன் செத்துட்டான், 11 சீசர்களில் யாரும் முதல்ல பெறல. இந்த மகதலேனா மரியாள், அவளோடு கூட இருந்த ஸ்திரீகள் தான் உயிர்த்தெழுந்த செய்தியை முதலாவது பெற்றுக்கொள்கிறார்கள். அதுவும் மனிதனிடத்திலிருந்து அல்ல, கர்த்தருடைய தூதனிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். ஆண்டவரை தேடி வந்தாங்க, மிகுந்த இருட்டோட வந்தாங்க. இவங்க தேடி வந்தது எதுக்கு தெரியுமா? அந்த முறைப்படி அவங்க செய்ய வேண்டிய சடங்கை செய்யறதுக்கு தான். அந்த நாட்கள்ல அதுக்கு இந்த இதெல்லாம் வாசனை காட்ட வருவாங்கல்ல, அந்த மாதிரி சில சடங்குகளை செய்யத்தான். ஆனா இப்ப உயிர்த்தெழுந்த செய்தியை இவங்க கேட்டுட்டாங்க. உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்ட ஸ்திரீகளுடைய நிலை என்ன? மத்தேயு 28:8. அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடுறாங்க. இப்போ பாருங்க, இதுல 3 காரியம் இருக்கு. அதாவது முதலாவது மத்தேயு 27:55 நீங்க வாசிச்சீங்கன்னா, அநேக ஸ்திரீகள் நின்று, முதல்ல இவங்க சிலுவையில் அறையும் போது, இயேசுவை சிலுவையில் அறையும் போது நின்று பார்த்து கொண்டிருந்தாங்க, நின்றுகிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது மத்தேயு 27:28 நீங்க வாசித்தால், இப்போ பார்க்க வருகிறார்கள். சிலுவையிலே அறையப்படும் பொழுது நின்று கொண்டிருந்தாங்க. இப்போ கல்லறைக்கு நடந்து வர்றாங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம தியானித்த மத்தேயு 28:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார். அப்போ முதலாவது நிலைமை அவர்கள் நின்று பார்த்து கொண்டிருந்த நிலைமை. இரண்டாவது நிலைமை அவர்கள் வந்து, அதாவது பார்க்கிறதுக்கு கல்லறையிடத்தில் வந்து கொண்டிருந்த நிலைமை. நின்ற நிலைமையிலிருந்து, வந்து கொண்டிருந்த நிலைமையிலிருந்து உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்டவுடனே அவர்கள் என்ன நிலைமைக்கு போய்விட்டார்கள்? ஓடுகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உயிர்த்தெழுந்த செய்தி அவர்களை நிற்க விடுகிறதில்லை, சும்மா நடக்க விடுகிறதில்லை. உயிர்த்தெழுந்த செய்தி அவர்களை வேகமாக ஓடச் செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஓட முடியாமல், முன்னேற முடியாமல், நினைச்ச லக்கை அடைய முடியாமல், சந்தோஷத்தை பெற முடியாமல், ஜெயத்தை பெற முடியாமல்
நின்று கொண்டே இருக்கிறேன், ஏதோ நடந்து கொண்டே இருக்கிறேன். இந்த நிலைமை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை நம்மை நிரப்பி நிச்சயமாக நம்மை முன்னோக்கி வேகமாக ஓடச் செய்ய போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இனி நீங்கள் நிற்கிறவர்கள் அல்ல, ஏதோ நடக்கிறவர்கள் அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறக்கூடிய பலனை தந்து ஆண்டவர் நம்மை ஓடச் செய்வாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஸ்திரீகள் பெற்ற ஆசீர்வாதம் என்ன? மத்தேயு 28:9 அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வர்றார். எந்த இயேசுவை தேடி கல்லறைக்கு வந்தாங்களோ இப்போ இவங்களுக்கு எதிராக யாரே வந்துட்டாரு? உயிர்த்தெழுந்த இயேசுவே வந்துட்டார். ஆண்டவரை தேடி வருகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நமக்கு கண்ணுல எதிர நமக்கு வராத போல இருக்கலாம், ஆனால் உண்மை அதல்ல. உண்மையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க தேட இங்கே வந்திருப்போம் என்றால் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் எதிரே இயேசு வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் வந்தது மட்டுமல்ல, அவர் என்ன சொன்னாரு? வாழ்க என்றார். வாழ்க என்று சொன்னார். வாழ்த்துகிறார். ஒரு மனிதன் நம்மை பார்த்து வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே வாழ்க என்று சொல்லுகிறது மனிதன் அல்ல, தேவாதி தேவன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. வாழ்க என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வாழ்வார்கள், ஜெயமாய் வாழ்வார்கள், ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள், சந்தோஷமாய் வாழ்வார்கள். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு வாழ்க என்று சொல்லுகிறபடியினாலே இதுவரைக்கும் வாழ முடியாமல் வேதனையோடு தவித்துக் கொண்டிருந்த நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஜெயத்தோடு வாழவும், சந்தோஷமாய் வாழவும், ஆசீர்வாதமாய் வாழவும் நமக்கு வாழ்த்து சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தொடர்ந்து மத்தேயு 28:9 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இவங்க வந்த நோக்கம் இயேசுனுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடத்தான் வந்தாங்க. சுகந்த வர்க்கம் இடத்தான் வந்தாங்க. ஆனால் இவர்களுக்கு ஆண்டவர் அந்த காரியத்துக்கு அனுமதி கொடுக்கல. மாறாக உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவால் வாழ்க என்று சொல்லி வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆணியடிக்கப்பட்ட பாதங்களை தழுவுகிறதற்கு அவர்களுக்கு ஸ்லாக்கியம் கிடைத்தது. இப்படி அந்த ஸ்திரீகள் எதிர்பாராத அற்புதங்களை, எதிர்பாராத ஆச்சரியங்களை ஆண்டவர் அந்த ஸ்திரீகளுக்கு செய்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு சாதாரண நிலைமையில் வந்திருக்கலாம். ஆனாலும் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சாதாரண நிலைமையில் பார்க்கிறவர் அல்ல. உங்கள் மனதில் உள்ளதான காரியங்களை, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை, நீங்கள் நினைக்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாக இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவேற்றித்தான் அனுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எதிர்பாராத அற்புதங்களை ஆராதனைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா தான் வர்றோம். கல்லறையை பார்க்க போவோம்னு தான் சுகந்த வர்க்கத்தான் வந்தாங்க. ஆனா நடந்தது என்ன? உயிர்த்தெழுந்த இயேசுவையே கண்டாங்க. அவரிடத்திலிருந்து வாழ்த்துக்களை பெற்றாங்க. அவருடைய பாதங்களை
தொடுவதற்கு சிலாக்கியம் பெற்றாங்க. நினைக்காத காரியங்கள் அவர்களுக்கு நடந்தது. அதுபோல ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நினைக்காத காரியங்களை, நீ எதிர்பார்க்காத காரியங்களை, நீ ஆச்சரியப்படும்படியான காரியங்களை நிச்சயமாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கும் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க, முடிப்போம். வெளிப்படுத்தல் 1:18 கடைசி புஸ்தகம் பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு இதுவரைக்கும் இந்த மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் யார்கிட்ட இருந்தது தெரியுமா? சாத்தான்கிட்ட இருந்தது. ஆனா எப்பொழுது இயேசு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அப்பொழுதே உயிர்த்தெழுந்த இயேசு சாத்தானுடைய கையில் இருந்ததான மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை குடுடா என்று சொல்லி ஆண்டவர் பறித்து கொண்டான். அவனுடைய தலை நசுக்கப்படுகிறது. அவன் அதிகாரம் இழந்தவனாக சாத்தான் தள்ளப்படுகிறான். நம்முடைய உயிர்த்தெழுந்த இயேசு சகல அதிகாரத்தோடு கூட நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளையே, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறபடினாலே உங்கள் காரியங்கள், உங்கள் வாழ்க்கை எல்லாம் இனி தோல்வியில் அல்ல, ஜெயத்திலே முடியும். ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எனவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் சேர்ந்து கரம் தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜெயித்தாரே ஜெயித்தாரே என்ற பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. வானகத்தோ பூதலத்தோ எல்லா முழக்கம் முழங்கிடுமே. வானகத்தோ பூதலத்தோ எல்லா நாவும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. கைதட்டி பாடிடுவோ இயேசு ராஜாதி ராஜாத. நன்றி சொல்லி பாடிடுவோ இயேசு ராஜாதி ராஜாத. வானகத்தோ பூதலத்தோ எல்லா முழக்கம் முழங்கிடுமே. வானகத்தோ பூதலத்தோ எல்லா நாவும் அறிக்கையிடு. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. வானகத்தோ பூதலத்தோ எல்லா முழக்கம் முழங்கிடுமே. வானகத்தோ பூதலத்தோ எல்லா நாவும் அறிக்கையிடு. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு
ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. உயிர்த்தெழுந்த தேவாதி தேவனே, உம்மை தேடி வந்த ஜனங்களை ஆண்டவரே நீர் ஆறுதல் படுத்தி வாழ்கை என்று வாழ்த்தி அவர்களுக்கு அற்புதங்களை செய்தீரே. அதுபோல உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற, உம்மை தேடி வந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே எங்கள் தேவாதி தேவன் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வேகமான முன்னேற்றம் உண்டாகட்டும், ஆசீர்வாதத்திலே பெருகட்டும், ஆவிக்குரிய நிலைமையில பெருகட்டும், உமக்கென்று பிரகாசிக்கட்டும். உடைய ஜனங்களுடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி, வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தை நூறத்தனையாய் கொடும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.